மயில் வந்து சரவணனுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனா வந்து சரவணன் வந்து எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வந்து பாண்டியன் ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து குமரவேலை வந்து காமிக்கிறாங்க. குமரவேலும் அரசியும் உட்காந்துருக்காங்க கோயில. காந்திமதி வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அமைச்சி நாங்க 2 பேரும் என்ன பேசுறோம், நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது குமரவேல் வந்து சொல்றாரு, என்ன சும்மா தானே உட்காந்துருக்க போறோம், சும்மா ஏதாச்சும் பேசிட்டு போனா சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட பேசுறது பழகிறது இந்த வேலை எல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, நீங்க பண்ண வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து அரசி சண்டை போடுறாங்க. இதை வந்து அவங்க பாட்டி வந்துட்டு சரி விரி விரி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி குமார் நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்ன பார்த்தா அப்படின்ற மாதிரி வந்து குமார கேட்கும்போது ஊடு கொஞ்சம் ஒட்டு பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் சொல்றாங்க. சரி பார்த்தா நீ பார்த்து போன அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்ட்டு இங்க வந்து வந்து காமிக்கிறாங்க. பாண்டியன் வந்து ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருப்பாரு, அவர் வந்து இப்போதைக்கு எதுவும் பழக வேணாம், டிவோர்ஸ் ஆகட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சரவணன் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இதெல்லாம் வந்து சரவணன் வந்து கேட்டுட்டு அப்படியே இங்க வந்துடுறாங்க. அஞ்சலியை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. என்ன சரவணா கால் பண்ணி ரொம்ப நாளா ஆயிடுச்சு, ஆனா நீ காலும் எடுக்கவும் இல்லை, எந்த ரிப்ளையும் பண்ணவும் இல்லை, என்னாச்சு சரவணா அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி, அப்பா வந்து நம்ம 2 பேரும் பேசியிருந்தாரு, அதை பார்த்தாரு, ஆனா தப்பா நினைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு மாதிரி நினைச்சிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கும் அப்படி தோணுதுதான் சரவணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன அஞ்சலி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சரவணா உனக்கும் ஒரு நல்ல லைஃப் பண்ண இல்ல, எனக்கும் லைஃப் பண்ண சரியா அமையல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருந்தானே இருந்தோம், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி நேரம் கேட்கறாங்க. இல்ல அஞ்சலி எனக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் தான், எனக்கு பிடிச்சிச்சுதான், ஆனா வந்து அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல நான் எப்போதுமே எனக்கு வந்து மயில் ஞாபகம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, அது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு சில டைம் கஷ்டமாவும் இருக்கு, நான் வந்து எந்த மனநிலைமை இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா நீ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நீ வந்து நல்லா யோசி, உனக்கு டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் நீ வந்து டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவா இருந்தாலும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி சொல்றாங்க. சரி அஞ்சலி நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து சரவணங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பேசிட்டு இருக்கத வந்து இங்க வந்து பாண்டியனோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டுறாங்க. கேட்டுட்டு என்னப்பா 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க கூட இல்ல, வீட்டை விட்டு இன்னும் போக கூட இல்ல, லீகலா இன்னும் வீட்டை விட்டு அவங்களுக்கு 2 பேத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிற ஒரு தீர்ப்பு எதுவுமே வரல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கா, அப்படியே என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல 2 பேரும் சும்மா பழகுனதுதான், ரொம்ப காலேஜ்ல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை பத்தி சும்மா பேசிட்டு இருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா இருந்தாலும் பாத்துக்கங்க, அந்த பொண்ணையும் டக்குன்னு விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரிங்க நான் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இங்க வந்து பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. ஆனா வந்து பாண்டியன் வந்து ரொம்ப கோவம் வருது, நம்ம தான் காலையில அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், நம்ம பேச்சையும் மீறி அந்த பொண்ணை போய் பாத்துருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கோவமா இருக்காங்க. வீட்டுக்குள்ளுக்கு வந்து உடனே எங்கடா சரவணா பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. கோமதி இருந்துகிட்டு என்ன நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வரீங்க, ஒன்னா வந்துட்டு எங்கடா போனான்னு கேட்டா என் அண்ணன் பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணன் வந்துட்டு அவன் எங்க போனான்னு முதல்ல கேளு, அவன் வந்து அவங்க சம்மந்தி வீட்டுல பேசின மாதிரி, மயில் அப்பா வந்து பேசின மாதிரி அவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கோமதி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து சமாளிக்கிற மாதிரி, ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்கும், ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசியிருந்திருப்பான், அதுக்காக தான் கோயில் போயிருந்திருப்பான், நீங்க இதை தப்பா நினைச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, ஃப்ரெண்டை தான் டெய்லியும் கோயிலுக்கு வந்து பார்க்கணுமா, இல்ல ஃப்ரெண்டை தான் வந்து கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே வந்துட்டு கோமதி வந்துட்டு என்னடா சொல்றாரு அப்பா, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா நான் காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்டது, அப்பா வேணான்னு சொல்லிட்டாருல, அந்த பொண்ணு தாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வந்து ராஜின்னு வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாமா, மாமா நீங்களா பேசுறீங்க, அப்ப உங்களுக்கு மயிலக்கா மேல அப்படின்ற மாதிரி இழுக்கிறாங்க. இல்ல இல்ல எனக்கு மயில் இருந்த வரைக்கும் எனக்கு மயில் தான் எல்லாமாவும் இருந்துச்சு, அவ என்னை ஏமாத்திட்டா, அவ வந்து நான் ரொம்ப லவ் பண்ணேன், ரொம்ப நம்பினேன், ஆனா வந்து அவ என்னை வந்து ஏமாத்திட்டா, அந்த கோவம் தான் அவன் மேல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப இப்பவும் உங்க அக்கா மேல உங்களுக்கு லவ் இருக்கா மாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எல்லாருமே வந்து திட்டுறாங்க. என்ன பேசுற நீன்னு, அவன் வந்து ஏமாத்துக்காரு, நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா, அவன் மேல எப்படி லவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே திட்டும் போது, ஆனா சரவணன் வந்து எதுவுமே சொல்லல. கோமதி வந்து திட்டிட்டு இருக்காங்க. என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது, இருங்கத்த எனக்கு வந்து ஒரு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லுங்க மாமா உங்களுக்கு வந்து மயிலக்கா மேல லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியலமா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரவணன். அதுல அதனால வந்து பாண்டியனே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஒருவேளை வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, இல்ல அவளை மயிலோடய சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறானா, எதுவும் புரியாம சரி எதுவா இருந்தாலும் டைவர்ஸ் ஆகட்டும், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம், ஆனா இதுக்கு மேல வந்து அவளை போய் பாக்குற வேலை வச்சுக்காதடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லப்பா இப்பவுமே வந்து நான் அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்காக தான் போனேன், இனிமே வந்து பாக்குறதோ பேசுறதோ வேணாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக தான்ப்பா போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி
சரிப்பா நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து செந்திலையும் மீனாவையும் காமிக்கிறாங்க. செந்தில் வந்து திட்டிட்டு இருக்காரு, நான் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கலன்னா அப்பா வந்து ரிட்டர்ன் கேட்டுக்கவே மாட்டாரு, பாரு கதிர்லாம் கூட நான் கொடுக்கல, ஒன்னாலதான் அவசர பத்தியாதான் நான் வந்து போய் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு, முழுசா 10 லட்சம் அப்படின்னு வந்து செந்தில் வந்து அதையே வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு மீனா வந்துட்டு 10 லட்சம் அவங்க அமௌண்ட் அவங்க வாங்கணும், அதனால திருப்பி கொடுத்துட்டோம், திருப்பி கொடுத்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. கொடுத்துதான் ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, எங்க அப்பா தானே கொடுத்தாரு, அதை கொடுக்காம கூட இருந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து மனசே வரல, பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு, பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வரல. அதை பார்த்துட்டு மீனா வந்து சண்டை போடுறாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம கடனா வாங்கணும், கடனை கொடுத்துட்டோம் அவ்வளவுதான், அதுக்காக தானே போய் ஆடியை கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தீங்க, இப்ப என்னமோ புதுசா வந்து புதுசா மொத்த அமௌண்ட் உங்களுக்கு வந்த மாதிரியும் அதை வந்து நீங்க அப்பாட்ட போய் கொடுத்துட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்க, அப்பாவுக்கு கொடுக்கணும் தானே எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா அப்பாவுக்கு கொடுக்கணும் தான் எடுத்தேன், ஆனா வந்து உடனே கொடுக்கணும்னு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சண்டை சச்சரவும் இல்லாம பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லை, நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும், ஏதோ கொஞ்ச நாளைக்கு தானே இங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த வீடு தானே நம்ம வீடு, நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும், அப்ப மாமா மூஞ்சில எப்படி போய் முழிக்கிறது, அதுக்காக தான் நான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. என்னமோ பண்ணுனா ஏன் நம்ம தனியா வீடு கட்டுவோம், நம்ம தனியா வீட்டுல வாழ்வோம் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து அவங்க மாமனார் சொன்னது நினைச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு சொல்லியிருக்காரு. இல்லங்க அது வந்து குடும்பமா இருக்காது, எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தான் குடும்பம், நான் வந்து தனியாவே இருந்துட்டேன், எனக்கு அந்த லைஃப் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன், உங்க ஃபேமிலி வந்து நல்ல பெரிய ஃபேமிலி, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க, அதுக்காக தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணேன், அதனாலதான் உங்க மேல லவ் இருந்துச்சு, அதனால மறுபடியும் எனக்கு வந்து அந்த ஃபேமிலி கூட வாழணும் தான் எனக்கு ஆசை, இது வந்து தனியா இருக்கிறது எனக்கு வாழ்க்கை பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்லிடுறாங்க. என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்க, எல்லா பிள்ளைங்களும் வந்து தாம் புருஷன் கூட தான் மட்டும் தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நீ என்னன்னா என் ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் சொல்றாங்க. எனக்கு வந்து ஃபேமிலியா ஒன்னா இருக்கதான் எனக்கு விருப்பம், மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு வந்து ஃபேமிலி நிறைய பேர் இருக்கணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி பாத்துக்கலாம், வீடு கொடுத்தாச்சு, இனிமே வந்து அதை பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. சரிங்க அடுத்து வந்து என்ன ஹியரிங் எப்ப அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, எந்த ஹியரிங், எதை பத்தி கேட்கற அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் சொல்றாங்க. இல்ல அக்காவுக்கும் மாமாவுக்கும் டிவோர்ஸ் ஹியரிங் எப்ப அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்றாங்க. தெரியலப்பா இப்ப கூட வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. மறுநாள் காலையில வந்து சரவணன் வந்து கொஞ்சம் வெளியில போகணும், வேற இல்ல வேலை இருப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து மயில் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. மயில பார்த்தோன்னே வந்து இவங்க ரொம்ப கோவப்படுறான், ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இவ குறுக்க வருவா அப்படின்னு சொல்லி நினைச்சு திட்டிகிட்டே போறாங்க. கரெக்டா ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் போது கரெக்டா மயில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தோன்னா போய் தூக்கலாமா என்னன்னு தெரியாமே வந்து சரவணன் வந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வந்து தண்ணி தெளிச்சு தூக்குறாங்க. அதுல வந்து ஒரு நர்ஸ் இருந்துட்டு, என்னம்மா நீ பட்டுக்கு வந்து தனியா தனியா வந்திருக்க, கூட யாரும் கூட்டிட்டு வர்றது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லங்க நாங்க இந்த பக்கம் தான் வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு இருக்க டைம்ல டக்குன்னு மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் பிள்ளைதாச்சி பிள்ளை இப்படி தனியா வர்றது, காலையில சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரவணன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, பிள்ளைதாச்சி விளையாண்டுட்டு காலை நேரம் சாப்பிடாம வந்தா மயக்கம் வராம என்ன பண்ணும், போய் முதல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடிச்சிட்டு போமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வந்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். கரெக்டா அந்த டைம்ல நர்ஸ் இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது, என்னங்க ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரவணன் கேட்கறான், அந்த பொண்ணு மாசமா இருக்கு, பிள்ளைதாச்சி பிள்ளையா வந்துட்டு போய் தனியா வேலைக்கு போகுது, சாப்பிடாம கூட போகுது, புருஷனா என்னத்தக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நர்ஸ் வந்து திட்டிகிட்டே போறாங்க. இப்பதான் வந்து அவனுக்கு உண்மையே தெரியுது, அப்போ மயில் வந்து உண்மையாவே மாசமா தான் இருக்கா, நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம், தப்பா பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். இதை பத்தி கொஞ்சம் அஞ்சலிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டா வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணோன்னா, என்ன சரவணா நேத்து தான் பேச வேணாம் பார்க்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமா அஞ்சலி, ஆனா எனக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வரியா கோயிலுக்கு அப்படின்றாங்க. சரி இரு சரவணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் கோயில்ல காமிக்கிறாங்க. என்ன சரவணா அது ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொன்னா எதுவும் குட் நியூஸா, என்கிட்ட ஓகே சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி ஆர்வமா கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து இல்ல அஞ்சலி எனக்கு அப்படின்னு வந்து இழுக்கும் போது, சொல்லு சரவணா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலி அப்படின்றாங்க. என்னடா சொல்ற, என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மயில் உண்மையாவே மாசமா தான் இருக்கான், நான் நம்பாம நான் வேற ஏதோ பேசிட்டேன், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அவன் அதுவும் இல்லாம அவ வந்து வேலைக்கு போறாளாம், பிள்ளைதாச்சி பிள்ளையா வந்துட்டு வேலைக்கு எல்லாம் போறான், எனக்கு ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. நான் தான் அப்பவே சொன்னாலும் ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம்னு நான் சொன்னேன்ல, நீ ஏன்டா நம்பல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி பொய் சொல்லியிருக்கா, அது மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் அஞ்சலி, ஆனா வந்து இப்ப வந்து நான் ரோட்ல மயக்கம் போட்டு விழுறா, என்னால வந்து அவளை போய் தூக்க கூட முடியல, நான் அப்படி தூக்காம கூட இருந்திருக்கேன், ஆனா யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு
கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. என் பிள்ளைய வயித்துல சுமந்தவளை என்னால வந்து பாத்துக்க முடியாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா, இப்பதான் நீ புரிஞ்சுட்டல, நீ போய் அவள்கிட்ட பேசு அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா நாளைக்கு வந்து எனக்கு ஹியரிங் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி, நீ வந்து நல்லா யோசி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ எது பண்ணாலும் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து உனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு உன் கூட இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் கேக்குறாங்க. இதுல என்னடா இருக்கு, உனக்கான ஒரு ஃபேமிலி வரப்போகுது, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான், என் லைஃப் தான் இப்படி போகுது, உன் லைஃப் நினைச்சு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலி சொல்லிட்டு ஸ்மூத்தா விலகிடுறாங்க. மறுநாள் வந்து ஹியரிங் வருது. அதுல வந்து காமிக்கிறாங்க, என்னப்பா மயில் இப்ப வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது மயில் வந்து இல்ல, நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், எனக்கு அவர் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மயில் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே ஓரளவுக்கு ஷாக்காகவும் வராங்க, ஒரு மாதிரி சந்தோஷமும் படுறாங்க. சரி, அப்ப டைவர்ஸ் எழுதிடலாமா, டைவர்ஸ் உங்க 2 பேத்துக்கும் கொடுத்துடலாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது மயில் வந்து சொல்றாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு அந்த ஃபேமிலி கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா வந்து சரவணன் வந்து எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு மேம் அப்படின்றாங்க. என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு வந்து மயில் கூட வாழணும், எனக்கு வந்து இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஃபேமிலி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.